வணக்கம். 2025 புலமை பரிசு பரீட்சையில் நடைபெற்ற வினா ஒன்றை, அதாவது 32வது வினாவை 2026-27 செய்ய உள்ள மாணவர்களுக்காக இலகுபடுத்தி பார்ப்போம். வினா: மாணவர் குழு தலைவியாக மோகனா தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு மாணவர் குழுவில மோகனா மாணவர் குழு தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எஞ்சிய மாணவரும் ஓர் உப தலைவியும் ஓர் உப தலைவரும் 6 விதங்களில் தேர்ந்தெடுக்கலாம். எஞ்சி இருக்கிற மாணவர்ல ஒரு உப தலைவி ஒரு உப தலைவர் 6 விதங்கள்ல தேர்வு செய்யலாம். 6 வித்தியாசமான முறையில 6 பேர் 20 வீதம் தேர்வு செய்யலாம். 6 சந்தர்ப்பங்கள். அதற்கேற்ப அக்குழுவில் உள்ள பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எண்ணிக்கைகள் முறையே என்று கேட்கப்படுகிறது. முதலாவது பெண் பிள்ளையின் எண்ணிக்கை, அடுத்தது ஆண் பிள்ளையின் எண்ணிக்கை இப்படியாக வேண்டும். இங்க விட 2 3 2 4 3 3 என இருக்கின்றது. இந்த மோகனாவையும் சேர்த்துத்தான் இந்த எண்ணிக்கை பெற வேண்டும். அதாவது அக்குழுவில் உள்ள பிள்ளைகள் எண்ணிக்கை, அதாவது அக்குழுவில் உள்ள பெண் பிள்ளை ஆண் பிள்ளைகள் மொத்த எண்ணிக்கை யாது என்றதான் கேள்வி. அவனை இந்த கல்வியை பார்க்கிற போது மோகனா ஒரு பெண், அதோட எத்தனை பெண் எத்தனை ஆண் இருந்தால் இன்னும் 6 உப குழுக்கள், 6 தெரிவுகள், ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு ஆணாக தெரிவு செய்ய முடியும். உபதலைவராக. அதாவது நாங்கள் 2 3 என்று பார்த்தால் 2 பெண்கள் இருந்தால் 2 பெண்களும் 3 ஆண்களும் என பார்ப்போமாக இருந்தால், இதிலே ஏற்கனவே மோகனம் ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அப்போ ஒரு பெண் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் ஆண் ஒரு பெண்ணான் என்று 3 தான் தெரிவுகள் இருக்கின்றன. ஆகவே இந்த முதலாவது விடை பொருந்தாது. இரண்டாவது விடையை பார்த்தால் 2 4 2 பெண்களும் 4 ஆண்கள் என்று நாங்கள் கருதுவோமாக இருந்தால் 4 ஆண்கள், இதிலே மோகனா ஒரு பெண். அப்ப இதுவில் 4 தெரிவுதான் தெரிவு செய்யலாம் பெண்ணமானமாக. அப்ப இந்த விடையும் பொருந்தாது. அப்ப மூன்றாவது விடையின்படி 3 பெண்கள் 3 ஆண்கள் இருந்தால், அதாவது இது பெண்கள் இருந்தால் 1 மோகனா, அடுத்த பெண்கள்ல இந்த பெண்ணோட தலைவியாக இவரை தலைவராக அல்லது இவரை தலைவராக 3 தெரிவு செய்யலாம். இந்த பெண்ணோட இவரை தலைவர் உபதலைவராக தெரிவு செய்யலாம். அப்ப 6 விதங்கள் இருக்கின்றது. ஆகவே கேள்விக்கான விடை 3வது ஆகும். இதே போல இலகுவினா ஒரு ஆப்பிள் பழம், ஒரு கொய்யாப்பழம், ஒரு மாம்பழம் என 3 பழங்கள் ஒவ்வொரு 2 பழங்கள் வீதம் சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் எத்தனை? 2 3 பொருத்தமான விடையை தெரிவு செய்த அனுப்புங்கள். நன்று. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.